ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி கிச்சன். இன்னைக்கு ஒரு சூப்பர் வத்த குழம்பு ரெசிபி நம்ம செய்ய போகிறோம். 6லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். அது சூடானதும் அதில் சிம்மில் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் இந்த சுண்ட வத்தலை போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதே எண்ணெயில் பார்த்தீங்கன்னா கடுகு, மிளகு, சீரகம், வெந்தயம் எல்லாமே ஒரு கால் டீஸ்பூன் போட்டு தாளிச்சுக்கோங்க. நிறைய சேர்க்க வேண்டாம். அது பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கை அளவுக்கு சின்ன வெங்காயமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டும் உரிச்சு கட் பண்ணாமல் இல்லை இடிக்காமல் முழுசாக அப்படியே சேர்த்து இந்த அளவுக்கு வதக்கிட்டு அதிலே கருவேப்பிலை போடுங்க. கருவேப்பிலை இந்த ஸ்டேஜில் தான் போடுங்க. போட்டுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு 2லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம் அது சிம்லேயே வச்சு வதக்கி விட்டு ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி இதில் ஊற்றி ஒரு டம்ளர் தண்ணியும் ஊற்றிட்டு உப்பு போட்டு கலக்கிட்டு டேஸ்ட் பாருங்கள். டேஸ்ட் கொஞ்சம் குறைவாக இருக்குது, அதனால கொஞ்சமாக தனியாத்தூள் போட்டு 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா வத்த வச்சுருக்கேன். இந்த குழம்ப நல்லா வத்தினதுக்கு அப்புறமா இந்த வத்தல் பொரிச்சு வச்சதை நுணுக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் முழுசாகவும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், வத்த குழம்பு ரெடி. செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ.